1964 வருடம் டிக் ஃபாஸ்பெரி அப்படின்றவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் ஒரு சரித்திரம் படைத்தார். 1964 வருடம் 1964 ஒலிம்பிக்ஸில் வழக்கமாக உயரம் தாண்டுதலில் எல்லாரும் ஓடி வந்து அந்த உயரமா இருக்கிற அந்த போல இப்படி எக்ரி சிசர் என்று சொல்லப்படுகிற ஒரு காலை உயர்த்தி அந்த குச்சியை தாண்டி அடுத்த காலை தூக்கி போட்டு குதிப்பாங்க. வழக்கமாக அப்படி குதிப்பாங்க. ஆனால் இந்த டிக் ஃபாஸ்பெரி அப்படின்னு சொல்லப்படுறவர் திரையில உங்களுக்கு காண்பிப்பாங்க. இவர் என்ன செய்தார்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை அவர் உருவாக்கினார். எப்படின்னா 7 அடி 4 இன்ச் உயரத்தை இவர் புது வழியில தாண்டினார். எப்படி என்றால் முகம் மேலே பார்க்கும்படி குதித்து தலையை, ஷோல்டரை, பிறகு இடுப்பு, கால் ஓடி வந்து குதித்து அப்படி அந்த உயரம் தான். ஹை ஜம்ப்ல அவர் இப்படி குதிக்க முடியும்னு ஒரு புதிய வழியை அவர் கற்றுக் கொடுத்தார். அதுவரைக்கும் ஹை ஜம்ப்ல யாரும் அப்படி குதிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து காலை மட்டும் தூக்கி போட்டு குதிப்பாங்க. ஆனா இந்த டிக் ஃபாஸ்பெரின்றவரு முதல் முறையாய் அப்படி குதித்த போது அவர் ஒரு புதிய வழிமுறையை கற்றுக் கொடுத்தார். 1968 வருடம் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல 40 ஹை ஜம்பர்ஸ்ல 28 பேர் அதே டெக்னிக்கை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு வழிகாட்டுகிறவராய் இந்த டிக் ஃபாஸ்பெரி அப்படின்றவர் மாறினார். இன்னைக்கு ஆண்டவருக்கு சில சரித்திரம் படைக்கிறவர்கள் தேவை. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. Don't let anyone look down on you because you are young, but set an example for the believers in speech, in life, in love, in faith, and in purity.
ஒரு T.L. ஆஸ்பார்ன் மாதிரி, ஒரு ஜான் வெஸ்லி மாதிரி, ஒரு சார்லஸ் ஃபின்னி மாதிரி சில வாலிபர்களை இன்றைக்கு ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ண விரும்புகிறார். நீயும் எல்லாருக்கும் மாதிரியாய் மாற்ற போகிறாய். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ am an X factor. சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். எக்ஸ் ஃபேக்டர், அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்ன பண்ணுன்னா உங்க பிளட்ல இருக்கிற பிளட் கிளாட்டிங் எல்லாம் எடுத்து விடுறதுக்காக மாலிகுலர் ஹைட்ரோஜன் மாஸ், இத ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல சொல்றாங்க, இந்த எக்ஸ் ஃபேக்டர் கன்வெர்ட் பண்ணிடுமா. உங்களுடைய ரத்தம் உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சரீரமாகிய சபையில நாம் அங்கேயே உறைந்து போகாமல் செயல்படுவதற்கு சில எக்ஸ் ஃபேக்டர்கள் தேவை. யாராவது ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே? எத்தனை பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும்? அந்த கேள்வியை கேட்ட உடனே சில பேர் முகத்துல ஐயோ. மேக்ஸ்ல அல்ஜிப்ராவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் தான் நீங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னாலும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. நான் இப்படி சொல்றேன், ஒய் ஆக்சிஸ் தேவன் நம்மோடு வைத்திருக்கிற அழைப்பு, எக்ஸ் ஆக்சிஸ் தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகள். புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பவுல் தீமோத்தி கிட்ட சொல்றார், விசுவாசிகளுக்கெல்லாம் நீ ஒரு மாதிரியாயிரு. மாதிரியாயிருன்னு சொன்னாரே தவிர ஒரு மாதிரி இருன்னு சொல்லல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாதிரியாயிரு, ஒரு மாதிரி இருக்காத. சில பேரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஒரு மாதிரி எப்படி? தலைய டிஃபரெண்டா வெட்டினா. அன்னைக்கு ஒரு பையன் சர்ச்சுக்கு வரான், ஜீன்ஸ் கிழிஞ்சு போய் கிடக்கு, முன்னாடி முட்டி தெரியுது. என்னடான்னு சொன்னேன், திஸ் இஸ் த ஃபேஷன். ஒரு மாதிரி இருக்கணும்னு பார்க்கறான். வாலிப பெண் பிள்ளைங்க வேற மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. அதை போடும் போதே அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மாதிரியான ட்ரெஸ். இது அநேக வாலிபர்களை ஈர்க்கும், தெரியும் அவங்களுக்கு, தெரிஞ்சுதான் போடுறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணி ஓடுற ட்ரெயின்ல கதவு கிட்ட நின்று டான்ஸ் ஆடி இருக்குது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி இருக்கிறாங்க. நிறைய லைக்ஸ் வேணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். ஒரு மாதிரி இருக்காதீங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரியா இருக்க வேண்டும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? தேடி கண்டுபிடிச்சிட்டியாப்பா? போடுறியா? ரைட். இதுதான் இந்த டிக் ஃபாஸ்பரி 1964 முதலாவதாக அவர் குதிச்ச ஜம்பை பாருங்க. அதுவரைக்கும் குதிச்சவங்கெல்லாம் குதிச்சதுக்கோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குதிச்சார். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். காலை தானே முதல்ல தூக்கி போடுவாங்க, ஆனா இவர் தன் தலையை முதலாவதாக அந்த கோலை தாண்ட வைத்தார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க தலைய தடைகளை தாண்ட கர்த்தர் உங்க எண்ணத்தை மாத்த போறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேருடைய காலு எத்தனையோ ஆல்டர் காலுக்கு முன்னாடி வந்துச்சு, ஆனா திருப்பி பின்னாடி போயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? தலை தாண்டல. புரியலையா? உங்க எண்ணங்கள் மாறவில்லை. கால் தாண்டுச்சு,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துச்சு, ஆனா உங்க மனது இன்னும் எகிப்தில் இருக்கு. ஒரு மாதிரியா இருக்க சொல்றார், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். 5 காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னவா? வார்த்தையிலும், சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய். மொத்தம் எத்தனை காரியம் இருக்குங்க? 5 6 6 காரியங்கள். அதுல ஃபர்ஸ்ட் 2 காரியங்கள் என்ன சொல்லுது பாத்தீங்களா? நீ வார்த்தையிலும் நடக்கையிலும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 காரியங்கள் வெளி உலகத்திற்கு நீங்கள் யார் என்று காண்பிக்கும். எழுதிக் கொள்ளுங்கள். The first 2 things will show the world. உங்க வார்த்தையும் உங்க நடக்கை, your word and your behavior, the world will see. ஆனா மற்ற 4 காரியங்களையும் உலகம் பார்க்காது, உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆவி, உங்களுடைய விசுவாசம், உங்க கற்பு, இது வெளியே யாருக்கும் தெரியாது. இது உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள கணக்கு. நீங்க ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க? நீங்க உலகத்தோட ஒத்து போறீங்களா, இல்ல ஆண்டவருக்காக வாழ விரும்புறீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் இப்படியாக சொல்றார். ரோமர் 12 1 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்க வார்த்தையில், உங்கள் நடக்கையில், அன்பில், உங்களுடைய ஆவியில், உங்க விசுவாசத்தில், உங்க கற்பிலே மாதிரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு கர்த்தருக்காக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்? அவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இல்ல, நான் ஆமேன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆமேன் சொல்லிடும். ஆமேன் சொல்லுங்க. அப்படி குயிக்கா ரெஸ்பான்ஸ் வரும். அப்பதான் இது யூத் மீட்டிங்னு நான் நம்புவேன். இல்லாட்டா வயசான 80 வயசு பாட்டிக்கு ஆமேன். யாருக்கெல்லாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்? ஆமென். யாருக்கெல்லாம் பெரிய மாதிரியாய் மாற வேண்டும்? ஆமென். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எக்ஸ் ஃபேக்டர். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? I am an X factor. X factorனா என்னங்க? Be an example. எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருங்க. Be the X factor. Be an X factor. கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு X factor உள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த X factor உள்ள வந்த உடனேயே அந்த ஈக்குவேஷனே மாறிவிடும். உங்களையும் இந்தியாவினுடைய கிறிஸ்தவ சரித்திரத்தில் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா கர்த்தர் கொண்டு வர போகிறார். உணர்ந்தவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல உள்ள தட்டி சொல்லுங்க I am an X factor. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க I am an X factor. இல்லங்க, எனக்கு இந்த மத்தியானம் சரித்திரம் படைக்கிற சில பேரோட பேசணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, நான் வழக்கம் போல இட்லி பூரி தோசையை தின்னுட்டு படுக்கலான்னு விரும்புறவங்க இப்பவே ஏஞ்சி போயிடலாம். எனக்கு சரித்திரம் படைக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரித்திரம் படைக்க விரும்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் I am an X factor சொல்லும் போது பக்கத்துல உள்ள தட்டி உங்க கண்கள் விரிந்து I am an X factor அப்படி சொல்லும். சொன்னீங்களா? ஒன்னு ட்ரை பண்ணலாமா? ரெடி 1 2 3. X factor. I am an X factor.
I am an X factor. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எனக்கு சில தீர்க்க தரிசன காரியங்களை கொடுத்து உன் மூலமா இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். தமிழ்நாட்டில் 2021 கோவிட் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வெளியே வர பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் வருது. ஆண்டவர் சொல்றார், நீ போய் எல்லா மாவட்டத்திலும் ஜெபம் நடத்து. 38 மாவட்டத்தில் ஜெபம் நடத்தணும். எல்லாரும் கோவிட்ல பயப்படுறாங்க. டீம்ல வர்றதுக்கு நிறைய பேர் ஒத்துக்கல. ஆனா என்னோட சில வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்களை எக்ஸ் ஃபேக்டரா கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நாங்க தீர்மானம் பண்ணோம், கோவிட் வந்தாலும் சரி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். 38 மாவட்டத்துக்கு எக்காலத்தை எடுத்துக்கொண்டு போனோம். எக்காலம் எடுத்துக்கிட்டு போனோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எக்காலத்தை ஊதி சொன்னோம், கர்த்தர் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். டிவியில கருத்தாய்வுகள் சொன்னது இல்ல, பெரும்பான்மையான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியோடு சேர்ந்து எலெக்ஷன்ல வேறு விதமாய் தங்களுக்கு சாதகமாய் மாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? சில ஊர்ல தம்பி, அங்க இருக்கிற போதகர்கள் என்னை வார்ன் பண்றாங்க, மாற்றம் வரும் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் எல்லாம் இந்த கட்சியோடு சேர்ந்து இருக்கிறோம், அவர்கள் எங்கள் சபைக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்கள். ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம், தமிழ்நாட்டில் திருச்சபையின் வாசல்கள் இன்னும் மூடப்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் இன்னும் ராஜரீகம் செய்கிறார். தமிழ்நாடு கர்த்தருக்கு சொந்தமானது. தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இந்த மாநிலம். கேட்கல, கையை தட்டுறதுனா நல்லா தட்டி வாயை திறந்து ஆமேன்னு சொல்ல மாட்டேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேனில நின்று ஆண்டவர் சொல்றாரு, எக்காலத்தை நீங்கள் ஊதி பறை சாற்றுங்கள், உங்கள் சத்துருக்களை நான் சிதறடிப்பேன். அங்க நின்று நாங்கள் பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அணியாய் திரண்ட அந்த பெரும் அணி உடைய ஆரம்பித்தது. அதில் இருக்கிறவைகள் எல்லாம் பிரிய ஆரம்பித்தார்கள். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்பினார். கர்த்தர் தேசத்தில் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்தார். 2026 பத்தி எத்தனை பேருக்கு அக்கறை இருக்கிறது? பயம் இல்லாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? பாட்டு மட்டும் சிங்க கேபியில் நான் விழுந்தேன், சிங்க கேபியோ சூழ்ச்செடியோ, பயப்படாது, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? பல உபத்திரவங்கள் வந்தது. எங்க அலுவலகத்துக்கு பல மிரட்டல்கள் வந்தது. போன் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டினாங்க, பயமுறுத்தினார்கள், உங்கள் வாகனத்தை விபத்துக்குள்ளாக்கும் சொன்னாங்க. பல இடங்களில் அசுத்த ஆவிகள் வெளியே வந்து சொன்னது, போகாத, எங்க பட்டணத்துக்குள்ள வராத. ஆனா கர்த்தர் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா கொண்டு போனார். ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். மறுபடியும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தமிழ்நாட்டிலே சில வஞ்சனையான ஆவிகள் உள்ளே வர காத்து கொண்டிருக்கிறது. வாலிபர்களை வஞ்சிப்பதற்காக ஒரு வாலிபர்களை வஞ்சிக்கிற ஒரு ஆவி தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது தன் ஆளுகையை, அசுத்தத்தை கொண்டு வர ட்ரை பண்ணது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்தை பாதுகாப்பேன், இந்த மாநிலத்தை பாதுகாப்பேன், அவன் இந்த பட்டணத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு பெரிய ஆமென் சொல்றீங்க. நான் சுருக்கமா சில காரியங்களை கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபத்தில் நடத்த போறேன். யாருக்கெல்லாம் எக்ஸ் ஃபேக்டரா இருக்கணும்னு ஆசையா இருக்கு அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல். நம்பர் 1 எழுதிக்கோங்க. உங்க கனவுகள்
வித்தியாசமாக இருக்க வேண்டும். Your dreams have to be different. You cannot be an ordinary young person. மற்ற வாலிபர்களைப் போல உங்க கண்கள் இச்சையினால் மயக்கப்பட்டு இருக்கப்பட்டு இருக்கக்கூடாது. நீங்க தூங்கும்போது உங்க கனவு என்னவா இருக்கும்? எனக்கு அஜித் மாதிரி ஒரு பையன் வேணும், எனக்கு தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ வேணும். இல்லைங்க, உங்க தூங்குனாலும் உங்க இருதயம் சொல்லணும், இந்த தேசத்தை எனக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, நான் நடந்தா அந்த கிராமத்தில் இருக்கிற அசுத்தாவிகள்லாம் வெளியே வந்து விழணும். என் மூலமா நீ பலத்த கிரியைகள் செய்யணும். ஆண்டவரே, நான் ஸ்டேஜில் வரும்போது அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் சேர்ல இருந்து கீழே அபிஷேகத்தை விழுகணும். வில்லியம் செய்மோர் மூலமா அசூசா ஸ்ட்ரீட்ல ஆண்டவரே ஒரு மேகம் அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ள இருந்துச்சாமே, கை கால் வளர்ந்ததாமே. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ் ஃபேக்டரா நான் மாறணும். வயிற்று வலி தலைவலி இல்ல, இல்லாத கால் வளரணும், செயல்படாத அவயவங்கள் செயல்படணும். என்ன ஒரு எக்ஸ் ஃபேக்டரா பயன்படுத்தி யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? சத்தமா ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5 7 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 37 5 7. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. நான் கண்ட அந்த சொப்பனத்தை கேளுங்கள். His dreams were different. His dreams were bold. அவனுடைய கனவுகள் பெரிதானவைகளாய் இருந்தது. அவனுடைய கனவுகள் உண்மை உள்ளவைகளாய் இருந்தது. அவனுடைய கனவுகள் பெரிதானவைகளாய் இருந்தது. Do you have a big dream? 68 வயதுல KFC அப்படின்ற சிக்கனுடைய ஃபவுண்டர் 68 வயசுல நாம் ப்ரொடியூஸ் பண்ற சிக்கன் உலகம் முழுவதும் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதை பிரபலமாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் KFC இருக்கு. ஒரு வயோதிபனால் அதை செய்ய முடியும்னா, இன்னைக்கு இன்டர்நெட்ல எத்தனையோ வாலிபர்கள் 18 வயது 14 வயது 21 வயதுல பில்லியனர்ஸா இருக்கிறாங்க. எப்படி அவங்க மாறினாங்க? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்தது. என்னால் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். I am an X factor. ஆனால் விசுவாசிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்குள்ள இந்த எக்ஸ் ஃபேக்டருடைய ஃபெய்த்தே இல்லை. ஏன்னா அவங்க கனவுகள் சிம்பிளா இருக்கு. எனக்கு எப்படியாவது ஒரு 2 வீலர் வேணும், எனக்கு எப்படியாவது அந்த நர்சிங் கிடைக்கணும், எனக்கு எப்படியாவது அந்த ஆபீஸ்ல ஒரு குமாஸ்தாவா வேலை கிடைக்கணும். இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க ஏன் குமரி மாவட்டத்தில் ஒரு கலெக்டரா மாறக்கூடாது? நீங்க ஏன் ஒரு பெரிய IPS ஆபீசரா வரக்கூடாது? நீங்க ஏன் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாய் வரக்கூடாது? யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்திலே ஒரு பிரதம மந்திரியாக மாற்றினார். காரணம், அவனுக்குள்ள இருந்த கனவு அவ்வளவு பெரியதாய் இருந்தது. கனவுகளும் தரிசனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. எதை நீங்கள் தரிசனமாய் பார்க்கிறீர்களோ அதை தான் உங்கள் கனவுகள் காண்பிக்கும். தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கனவுகள் உங்கள் ஆத்துமாவிடத்திலிருந்து வருகிறது. Vision comes to your spirit, dreams come from your soul. Your soul will dream the vision God has given in your spirit. உங்கள் கனவுகள் பெரியதா இருக்கிறது என்றால்
உங்கள் ஆவியை தேவன் முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கிறார் என்ற அர்த்தம். If your dreams are not big, that means your soul is weak. He dared to dream differently. யோசேப்பு வித்தியாசமாய் கனவு காண்கிறவனாய் இருந்தான். தன்னை மேன்மையானவனாய் பார்த்தான், கடைக்குட்டி. But he always thought, I am number one. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் இன்னையிலிருந்து வித்தியாசமாய் நீங்க உங்களை பார்க்க விரும்புறீங்க, நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க யாரெல்லாம் பெரிய காரியங்களை ஏசப்பாவை சாதிக்க போறீங்க, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Your dreams have to be different. Number 2, your speech. உங்க வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகளை வைத்துதான் உங்க வாழ்க்கையே இருக்கும். Your speech has to be different. உங்களுடைய வார்த்தைகளில் அந்த எக்ஸ் ஃபேக்டர் தெரியணும். தாவீது கோலியாத்தை சந்திக்க போகிறார். அப்ப சவுல் ராஜா சொல்றாரு, நீ ஒரு வாலிபன், உனக்கு பலன் இல்ல, நீ இவனை போய் சந்திக்க முடியாது, இந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லி அவனுக்கு கவசங்களை கொடுக்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்துல வாலிபனாய் இருந்ததினால் அவனை மட்டுப்படுத்துகிறான். You are a youth. நீ வாலிபன். அவனோ வாலிப பருவத்திலிருந்து ஒரு வாரியர். சவுலுக்கு தெரியாது, தாவீது வெறும் டிங் டிங்னு இசை வாசிக்கிறவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். சவுலுக்கு தெரியாது, அவனுக்குள்ள சிங்கங்களையும் கரடிகளையும் பீறி போடுகிற வல்லமையை அந்த ஆராதனை வீரனுக்குள்ள கர்த்தர் வச்சிருந்தார். யாராவது பெரிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத்தை பார்த்து நடுங்கும் போது தாவீது சொல்லுகிறார், அந்த ராட்சதனை நான் கொல்லுவேன். புரிஞ்சவங்க யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? இப்ப நான் ஒன்னு ட்ரை பண்ண போறேன். யாரெல்லாம் அப்படி சொல்றீங்களோ அவங்க மேல இன்னைக்கு ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வர போகிறேன். இந்தியாவில் இருக்கிற பெரிய ராட்சதர்களை வீழ்த்த கோழி போர்விளையில கர்த்தர் இன்னைக்கு சில எக்ஸ் ஃபேக்டர் வாலிபர்களை, கேட்கல கேட்கல, கையை தட்டிக்கிட்டே ஒரு ஆமென். யாராவது கையை தட்டிக்கிட்டே, கேட்கல கேட்கல, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, I am an X factor. 1 சாமுவேல் 17:42 கோலியாத்தை ரிஜெக்ட் பண்றான். டேய், நீ சின்ன பையன், நீ ஒரு வாலிபன். 42ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு கூட நிறைய வாலிபர்களை நிறைய பெரியவர்கள் அசட்டை பண்றாங்க. சின்ன பையன், சின்ன பையன். அவங்க அண்ணன் வந்து சொல்றான், டேய் சின்ன பையன், டேய் போடா வீட்டுக்கு. அப்பா வச்சிருந்த கொஞ்சம் ஆடுகளை போய் பாடுறா. இன்னைக்கு உலகம் உங்களை மட்டுப்பட்டுலாம். ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, உங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். வாலிப தம்பிமாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கேட்கல, பின்னாடி இருக்கவங்களாம் இல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நடுவில் இருக்கிற வாலிபர்கள் இங்கதான் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கண்கள் என்னை பார்க்கிறது, ஆனால் அல்லேலூயா வரமாட்டேங்குது. உங்களுக்காக தான் பேசுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். திண்டுக்கல் லியோனி எனக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு நாள் நானும் அவரும் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், தம்பி யார் நல்லா கவனிக்கிறாங்க தெரியுமா, சேர்ல நல்லா தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அவங்க தூங்க போறாங்கன்னு அர்த்தம்னார். காலாட்டிக்கிட்டே உட்கார்றான்ல ஒருத்தன், அவன் உன்னை எடை போடுறான்னு சொன்னார்.
டேய் நீ என்ன வேணா பேசு, நான் உன்னை நம்ப மாட்டேன். காலாட்டுறவெல்லாம் நம்பாதவனா. அப்புறம் இப்படி நெஞ்சு மேல கை வச்சிருக்கிறாங்கல்ல இவங்க யாருன்னா, நீ என்ன வேணா சொல்லு, நான் ஏத்துக்க மாட்டேன். சொல்ற நெஞ்சு மேல கை வச்சிருக்கவங்க யாருன்னா இப்படியா, என் இருதயத்தை நான் உனக்கு தரமாட்டேன், நீ என்ன வேணா கூவுனா கூவிக்கோ அப்படின்றார் அவரு என்கிட்ட. அவர் சொன்னாரு, யார் சேர்ல முன்னாடி வந்து உட்காந்து அப்படின்றானோ அவன் தான் உங்களை கவனிக்கிறான். பாஸ்டர் நீங்க போற சர்ச்சில் பாருங்க, முன்னாடி உட்காந்து யாரு பாக்குறாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்காக பெரிய காரியம். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லையே, தப்பிச்சிட்டீங்களே. யூசுவலா 1-2 மாட்டோம். உங்க சபை பெத்தேல் சபை, வெளிப்போடு இருக்கிற சபை. சத்தம் அவர் அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்துல ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க பேச்சே வித்தியாசமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிஹேவியர், உங்க ஸ்பீச் வித்தியாசமா இருக்கணும். ஒரு சர்ச்சில் நல்ல ரட்சிக்கப்பட்ட சபை, அந்த சபையில் ஒரு டிராமா போட்டாங்க. அந்த டிராமாவில் எப்படின்னா சிலுவையில் அறையணும். ஸோ இயேசுவானவரை கொண்டு வந்து அடிக்கிறாங்க. க்ரௌடில் இருந்த ஒருத்தன் இந்த சிலுவையில் அறையப்படுற இயேசுவுக்கு ஃப்ரெண்டு. அவன் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து, டேய் மச்சி சும்மா நடிக்காதடா, பின்னாடியில இருந்து அவன் இவனை சத்த, இவன் அப்படியே கஷ்டப்பட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு கண்ணீர் விடுற மாதிரி பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற அவன் ஃப்ரெண்டு, டே நேத்து தானே என் கூட பீர் அடிச்ச, இவனை பிடிச்சி ஃபுல்லா சும்மா பொய்யா வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தான். இவனுக்கு தாங்க முடியல, சிலுவையை விட்டு இறங்கி வந்தான், போய் மாத்துன்னு அடிச்சு பிச்சு போடுவார் ராஸ்கல்னு அடிச்சுட்டான். பிரின்சிபலுக்கு ஒரே கோவம். அவனை கூட்டு போய் சொன்னான், டே நீ இயேசுடா, எல்லாரும் செய்யறதையும் மன்னிக்கணும், நீ ஸ்டேஜில் இருக்கும்போது நீ இயேசு கிறிஸ்துன்னு யோசித்துக்கோ, நீ அவன் கிடையாது, பிரான்சிஸ் கிடையாது, அவன் என்னதான் உனக்கு பண்ணாலும் நீ அவனை போய் எதுவுமே பண்ணக்கூடாது, சிலுவையில் நிற்கணும் அப்படின்னா. அடுத்த ஷோ இந்த ஆனுவல் டேல பெற்றோர்களை ஒரு ஷோ முடிச்சு அனுப்பிட்டு அடுத்த ஷோல மறுபடியும் இந்த பிரான்சிஸ் அவனை பயங்கரமா போர்ச்சவரெல்லாம் அடிச்சு கொண்டு வராங்க. பின்னாடி அதே பையன், டேய் மச்சி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். இவன் எவ்வளவோ அப்ப கூட அப்படியே மேல இருந்து பார்த்து செய்யாதன்னு சொல்லி பார்க்கறான். ஆனா அவன் விடுறான் இல்ல, அவன் கிச்சிலிக்கா மூட்டி விடுவா, டேய் எல்லாம் இவனுக்கா பயங்கர கோவம். இவன் தாங்க முடியல. கடைசியில சிலுவையில 7 வார்த்தைகள், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பிரான்சிஸ் சொன்னான், டேய் இர்ரா, உயிர் தெழுதலுக்கு பின்னாடி உன்னை கவனிச்சுக்கிறேன். உயிர் தெழுதலுக்கு பிறகு இவருடைய டிராமா முடிஞ்சிட்டு இவர் போயிடுவார்ல. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். இங்க சர்ச்சில் இருக்கும் போது அல்லேலூயா, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன உடனே அங்க பேசுற பாஷைகள்லாம் கேட்டுட்டு அந்த பாஷை, இங்க வந்த அந்நிய பாஷை, அங்க போன அந்நிய பாஷை. என்ன மச்சி என்னடா, என்னடி அந்த பையன் உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவன் உன்னதான் லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டி, உன் போட்டோக்கு எவ்வளோ லைக்ஸ் போட்டிருக்கிறான் பத்தியா. இந்த சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறதுங்க ஏத்தி விடும் பாருங்க. பாதி பேர் ஸ்கூல்ல காலேஜ்ல கெட்டு போறதுக்கு காரணமே பக்கத்துல இருந்து பத்த வைக்கிறானுங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாதிரியாயிரு. இல்ல கேட்கல சத்தமா சொல்லுங்க, மாதிரியாயிரு. சொல்லுங்க, மாதிரியாயிரு. எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட போகிறது. யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு மாதிரியாய் be an example, be an X factor. David was an X factor for the whole of Israel. அவனுடைய வார்த்தையில, இன்னைக்கு இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவேன், பறவைகளுக்கு அவன் சயத்தை இரையாக்குவேன், அவன் தலை என் கையில இருக்குன்னு சொன்னான்.
கர்த்தர் அப்படியே கொடுத்தார். யோசுவாவும் காலேபும் என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 6-8 வாசித்து பாருங்க. வேதம் அவர்களை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. யோசுவாவும் நூனின் குமாரனாகி யோசுவா, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகி யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி சோதித்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாராவது ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இந்தியாவை கர்த்தர் 2025 மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்? ஆமேன் சொல்லுங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமாவா இன்னைக்கே வா? ஆண்டவர் இன்னைக்கே மாற்ற முடியும் சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உடனே போய். நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், நீங்க கையை தட்ட போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? எல்லா 1000-ஆ இருக்கிற சபையெல்லாம் 10,000-ஆ மாற போகுது. கேட்கல? உங்க ஸ்பீச்சே வேற மாதிரி இருக்கணுமே. நான் நினைச்சேன் நீங்க பெரிய அல்லேலூயா சொல்லி கை தட்டிக்கிட்டே இருப்பீங்கன்னு. அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. I am different. You are next factor. You are next factor. முழு இஸ்ரவேல்ல 2 பேர் தான் கானானுக்குள் போனார்கள். பார்த்தவர்களில் உள்ளே பிரவேசித்தவர்கள், விசுவாசித்தவர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு புதிய ஆயுதங்கள் வேண்டும்? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரப்போகிறார். Your weapons have to be different. எழுதிக்கோங்க. My weapons of warfare has to be different. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களால் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்வர்கள் அல்ல. யாரெல்லாம் இங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க கையை உயர்த்தி காமிங்க. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் ரைட், கையை கீழே போடுங்க. எத்தனை பேர் வரங்கள்ல கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க? வரங்கள் பார்த்தீங்களா? அபிஷேகம் பெறுறது மட்டும் போதாதுங்க. அபிஷேகம் எதற்காகனா வரங்களில் செயல்படுவதற்காக தான் அபிஷேகம். If you are anointed, you are appointed for greater works. God has to use you as an X factor. அப்போஸ்தலர்கள் ஒரு பட்டணத்தில் வந்தார்கள் என்றால் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. There was a joy in the whole city when an apostle stepped in. பட்டணத்தில் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனாய் நான் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கும் போது இந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கேட்கல கேட்கல கேட்கல. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நான் நம்புறேன். நான் நாகர்கோயில் டவுன்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய சர்ச்சில் நிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட கூட வருகிறவர் எவ்வளவு பெரியவர் என்பது எனக்கு தெரியும். அவர் என்னை இங்கே கொண்டு வந்தாரானால் இந்த சின்ன கிராமத்துக்கு அல்ல, இந்த கிராமத்திலிருந்து வெளிப்பட போகிற தேவ மகிமையை இங்கே ரிலீஸ் பண்றதுக்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை ஒரு எக்ஸ் ஃபேக்டர் சபையாய் மாற போகிறது. இந்த சபை ஒரு எடுத்துக்காட்டு சபையாய் மாற போகிறது. கர்த்தர் இந்த மாவட்டத்தில் சில பேரை முன்குறித்திருக்கிறார். அவர்களை கொண்டு வரப்போகிற நாட்களில் இதுவரை இல்லாத எழுப்புதலை
இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து முழு இந்தியாவுக்கும் ஒரு பெரிய சேனைய, யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தில் அவள் வித்தியாசமாக இருந்தார்கள், ஒரு மாதிரியாக இருந்தார்கள். They were an example. Their faith were an example. அவங்களுடைய பேச்சில மட்டும் இல்ல, அவங்க நடக்கையில மட்டும் இல்ல, அவங்க அன்புல. யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க, ஆனாலும் கர்த்தர் மேல் இருந்த அன்புல இந்த யோசேப்பு மாறவே இல்லை. கர்த்தருக்கு விரோதமா யோபு பாவம் செய்யவே இல்லை. கர்த்தருக்கு விரோதமா தாவீது போகவே இல்லை. எவ்வளோ குகையிலும் குன்றிலும் ஓடினாலும் தேவனுக்கு விரோதமாய் அவங்க பேசவே இல்லை. அவங்க விசுவாசத்துல அன்புல உறுதியா இருந்தாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி உறுதியா இருக்க போறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்களா? கடைசியா நான் நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். உங்க கற்பிலே நீங்கள் வித்தியாசமானவர்களா இருக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல போட்டிருக்குது சாஸ்டிட்டி, கற்பு. இது வெளியே யாருக்கும் தெரியாதுங்க. கற்பு என்பது அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. கற்பில எப்படி மாதிரியா இருக்குது? இது மனிதர்களுக்கு முன்பாக இருக்கிற மாதிரி அல்ல. கற்பு என்பது தேவனுக்கு முன்பாக மட்டுமே தெரிகிற காரியம். இந்த கற்பு வெளியே தெரியாது. Your chastity will not be revealed to anybody. Your chastity is known only to you. இன்னைக்கு கர்த்தர் கற்புள்ள கன்னிகையாய் சபையை பார்க்க விரும்புகிறார். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நீ கற்பில மாதிரியாயிரு. தம்பி, மானிட்டர் வரல, காமிச்சிட்டே இருக்கிறோம், புரிஞ்சுக்கோ. கற்பில மாதிரியாக இருக்க சொல்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க இன்னைக்கு? ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தாங்க. யாருக்கெல்லாம் அந்த அந்த வாஞ்சியா இருக்கு பரிசுத்தமாகணும்னு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் மாதிரியா மாறணும், நான் மாதிரியா மாறணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஜீசஸ். வேடிக்கை பார்க்காதீங்க, அங்க இங்கே பார்க்காதீங்க. உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கற்பு எப்படி இருக்கு? கண்டவனும் வந்துட்டு போற பப்ளிக் டாய்லெட் இல்ல. உங்களுடைய இருதயம் எல்லாரும் வந்துட்டு போகிற பப்ளிக் டாய்லெட் இல்ல. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். உங்க கற்பு களங்கமற்றதாக இருக்க வேண்டும். 1000 பேர் உங்க முன்னாடி போலாம், உங்களுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பவுல் சொல்ல அந்த மாதிரியாய் நான் மாற விரும்புறேன்னு சொல்றீங்க? எழும்பி நிக்கலாமா? எழும்பி நின்றுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே பேக் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லா பேக்கையும் ஓரமா வச்சிருங்க. பேகு, ஸ்லிப்பர் இல்லை வேற எது இருந்தாலும் தம்பிங்களாம் தட்டி எழுப்புங்க. எல்லாரையும் பைபிள் எல்லாத்தையும் ஓரமா வைங்க. அந்த கீழே இருக்க பைபிள் எல்லாம் எடுத்துருங்க. பேகு, பைபிள் பேகு. யாருக்கெல்லாம், சின்னவங்க, வாலிபர்கள், பெரியவங்க இல்லை, யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஒரு மாதிரியா எடுத்து பயன்படுத்தணும் சொல்லி விரும்புறீங்களோ முன்னாடி வாங்க. சீக்கிரமா, சீக்கிரம் முன்னாடி வாங்க. யாருக்கெல்லாம் என்னை கர்த்தர் இந்த தேசத்துக்கே ஒரு மாதிரியாய் மாற்றும். சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, யாருனாலும் வரலாம். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. நான் முடிக்க விரும்புறேன்.
4 வாலிபர்கள் இருந்தாங்க. தானியேல் 1:8 ராஜாவின் போஜனத்தால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம், ஒரு மாதிரியா இருக்க விரும்பினாங்க. ராஜாவின் கட்டளையை மீறினார்கள். ராஜா உண்ண சொன்ன போஜனத்தையும் உண்ணவில்லை, ராஜா கொடுத்த மதுபானத்தையும் குடிக்கவில்லை. ஒரு மாதிரியா எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஒரு வெறித்தனமா ஜெபிக்கணும். ஹலோ, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, முணுமுணுன்னு மந்திரம் சொல்ற மாதிரி ஜெபிக்கிறீங்க. நான் உங்களை மாதிரி வாலிபனா இருக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிப்பேன்? ஆண்டவரே, என்னை இன்னைக்கு உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புன்னு போராடி ஜெபிப்பேன். கைய கால அசைச்சு ஜெபிப்பேன். கர்த்தரை நோக்கி கதறுவேன். அந்த தாகம் தான் என்னை இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. 5 கண்டங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். 6 பாஸ்போர்ட்டை தாண்டியாச்சு. ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஊழியம், பல தேசங்கள், பல மாநிலங்கள், வாலிபர்கள், படைமுயற்சி கூட்டங்கள், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பு ஒரு மாதிரியா இருக்கணும்ன்றதுக்காக ஓடுறேன். நீங்களும் கர்த்தருக்கு ஒரு நல்ல மாதிரியா இருக்க விரும்புறவங்கன்னா நீங்க பின்னாடி நிக்க மாட்டீங்க. என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதுன்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி வாங்க. சாதாரண வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா வெட்கப்படுங்க. வெட்கப்படணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் முன்னாடி வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்மைப்படுத்துங்க. ஆண்டவர் எந்த வயதிலும் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு தேவை, மோசே, உன்னை இஸ்ரவேலுக்கே ஒரு தீர்க்கதரிசியா நான் அனுப்ப விரும்புறேன், நீ வந்தீனா நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக எழும்ப ரெடியா இருக்கிறீங்க? கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டீங்களா? நான் பெரிய ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், ஆனா கோழி போர் வேளைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையா? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்காதா? ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா? உங்க மத்தியில் இவ்வளவு நேரம் நான் கதறேனே, இவ்வளவு நேரம் ஆராதனை எடுத்து இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணி ஒரு செகண்ட் கூட உட்காரல, கால் கடுக்க நிக்கிறேன். தொண்டையெல்லாம் புண்ணா இருக்குது, ஆனா கூட நான் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு இங்க ஒரு சந்ததி எழும்ப வேண்டும், ஒரு வித்தியாசமான சந்ததி. கர்த்தருக்காக ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கிற ஒரு சபையா இந்த சபை மாற வேண்டும். உங்க சபை மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற சபை அல்ல. உங்க சபையை கர்த்தர் ஒரு மாதிரியான சபையாக, ஒரு எடுத்துக்காட்டான சபையாக, ஒரு வித்தியாசமான சபையாக இந்த தேசத்துக்கு எடுத்து பயன்படுத்த போகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் பவுலின் கரங்களினால் he did extraordinary miracles, விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இதே தீர்க்க தரிசன வார்த்தையை என் அன்பு சகோதரன் பாஸ்டர் காட்ஃப்ரே மேல நான் பேசுகிறேன், இந்த சபையின் மேல் பேசுகிறேன். உங்கள் கைகளினால் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இதுவரை பார்த்திராத அற்புதங்களும் அடையாளங்களும் இனி நடக்க போகிறது. இனி நடக்க போகிறது. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. நீங்க ஒரு எக்ஸ்பெக்டட் சர்ச். தலபஷே நிமரதலபா சந்தரதலபா ரிபதலபா ஷெகே. எழும்பி வா, எழும்பி வா. ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பி வா என் பிரியமே, என் ரூபவதியே,
நீ எழும்பி வா. என் வாலிப சகோதரனே சகோதரியே, என் அன்பு தகப்பனே தாயே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ யாராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ வீட்டு வேலை செய்தாலும் சரி, கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியை முத்திரை போட விரும்புகிறார். கர்த்தர் உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். அபிஷேகம் பெற்ற நீ வரங்களில் கிரியை செய்ய போகிறார். இந்த சபையில் சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். Extraordinary things are going to happen in this church. Extraordinary things. எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வாணி பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே. யாரெல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரே நான் எழும்புறேன்ப்பா, நான் தூக்கத்தை விட்டு எழும்ப போறேன், அதிகாலையில உடைய சமூகத்தில் நிக்க போறேன், எனக்கு ஜெப ஆவியை மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அந்நிய பாஷை மாறுவதாக, என் கைகளில் ஒரு அக்கினி இறங்குவதாக. எனக்கு இன்னைக்கு ஒரு சந்திப்பு வேணும், இன்னைக்கு எனக்கு வரங்கள் வேணும். யார் தாகமா இருக்கிறீங்களோ கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுங்க. கூட சேர்ந்து வாயை திறந்து ஷபலதரபாசே கேளுங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை பேசுங்க மைக்ல. விடாதீங்க 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 விடாதீங்க. கேளுங்க, வெறித்தனமா கேளுங்க. வேணும் இல்ல இல்ல, உங்க அடி வயிற்றுல இருந்து ஒரு சத்தம் புறப்படணும். சிறு பிள்ளைகள் கேளுங்க, ஆண்டவர் தருவா. ஒரு வெறி உங்களுக்குள்ள, ஒரு வெறி உங்களுக்குள்ள, ஒரு வெறி. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நான் விட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு அக்கினி வேணும், இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் வர வேணும். இன்னைக்கு 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 இன்றைக்கு I need the fire. சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை ஆனந்தமாக்குவே, சாம்பலை சிங்காரமாக்கி எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே. நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து கேளுங்க கேளுங்க. உடைந்து போ வாழ்க்கையே கசக்குதோ, விழுந்து போன தருணங்கள் நினை நம்பிக்கை இழந்தாயோ, உடைந்து போன கனவால் உந்தன் வாழ்க்கையே கசந்ததோ, விழுந்து போன தருணங்கள் நினை நம்பிக்கை இழந்தாயோ. பருவங்கள் மாற்றுவே, உன்னை நேர்த்தியாய் காட்டுவே, கணிதரும் விருட்சமாய் உன்னை விருத்தியாக்குவே. பருவங்கள் மாற்றுவே, உன்னை நேர்த்தியாய் காட்டுவே, கணிதரும் விருட்சமாய் உன்னை விருத்தியாக்குவே.
என் பிரியமே என் ரூபவதியே நம்பிவானி சிக்கபனதயே பிரியமே என் ரூபவதியே எழும்பி வா என் பிரியமே என் ரூபவதியே எழும்பி வானி பிரியமே பிரியமே ரூபவதியே எழும்பி வாணி என் பிரியமே ரூபவதியே எழும்பி வாணி பிரியமே என் ரூபவதியே ஓ பக்கத்து உங்களோட கையை பிடிச்சுக்கோங்க வரிசையா நில்லுங்க வரிசையா கீழே இருக்கவங்களை தூக்கி விடுங்க ஒவ்வொரு வரிசையும் கைகளை இணைத்துக் கொள்ளுங்க சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாரும் கையை பிடிங்க பக்கத்துல கையை பிடிச்சு கொள்ளுங்க பக்கத்து கூட கையை பிடித்துக் கொள்ளுங்க மனதலபாஷியந்தரே ரீதலயாந்தரபரதலபாசே ஆவியானவர் சொல்லுகிறார் நான் இன்றைக்கு ஒரு சேனையை இங்கே இருந்து எழுப்ப போகிறேன் அணி அணியாய் எனக்கென்று இங்கிருந்து நான் சேனைகளை தேசம் முழுவதும் அனுப்ப போகிறேன் சேனை சேனையாக நான் எழுப்ப போகிறேன் வாலிப தம்பி உன் மேல ஆராதனையின் அபிஷேகம் ஒரு ஜெப அபிஷேகம் நீதான் அந்த எக்ஸ்பெக்டர் நீதான் அந்த எலியா தீரமான ஷகபா ரியாதலபா ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவா நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க பக்கத்துடைய கரங்களை அப்படியே பிடிச்சு உயரமா தூக்குங்க எஸ் ஆண்டவர் சொன்னாரு நீ ஒருத்த மட்டும் இல்ல 7000 பேரை வச்சிருக்கிற தொலைக்காட்சி மூலமாய் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீ எங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் தேசத்துக்கே உன்னை அடையாளமாய் மாற்றும்படி நான் இன்று முதல் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என்னுடைய கரம் மரமா இருக்கிறது பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா மணவாட்டி டிவி ரூவா டிவி பெத்தேல் சர்ச் உடைய சேனல் ஹோலி லேண்ட் டிவி எந்த டிவியில நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள் மோசே கேட்டார்ல நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பது எதினால் விளங்கும் நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா கர்த்தர் சொல்ல நான் இன்னைக்கு உன்னோட உடன்படிக்கை செய்கிறேன் நீ எங்கு போனாலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல போகிறாத அல்ல அந்நிய பாஷை பேசுங்க ஷபரதலதரா ரிபிதுனமா செட்டே எஸ் 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 ஒவ்வொரு வரிசையா தேவனுடைய வல்லமை இறங்குவதால் ஒவ்வொரு வரிசையா நான் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல போறேன் நீங்க கையை தட்டி பெற்றுக்கொள்ள போறீங்க ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கீங்களா யாராவது ஆமேன்னு சொல்லுங்க தாகமா இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க வெறித்தனமா இன்னைக்கு கர்த்தரின் அபிஷேகம் சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க வரங்கள் இன்னைக்கு வேணும்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க Are you ready? சொல்லுங்க ஆமென் தாகத்தோட ஒரு ஆமென் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன்
நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 எஸ் ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒவ்வொருவரையும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் இப்போதே அனலாக்கும் எங்கள் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கிட்டத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 கையை தட்டி ஆவியே எஸ் டாடி. ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறி தாற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி ஆற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை. அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தீ போல இறங்கணுமே அக்னி நாவாயை பறையனவே. கொடும் காற்றாய் வீசனவே அத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே அக்கினியால் பதியணுமே. கொடும் காற்றாய் வீசனவே அன்ப நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே அக்கினியால் பதியணுமே. கொடும் காற்றாய் வீசணுமே. அன்ப நதியாய் ஒழுகணுமே. நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கண்களை மூடி பக்கத்துடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. கண்களை மூடி கரங்களை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. கண்ணை திறக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட போகிறார். அவர் தொடுதலை எதிர்பாருங்க. ஒவ்வொரு வரிசையா இந்த சபை அபிஷேகத்தை ரிசீவ் பண்ற சபை. இந்த சபை அபிஷேகத்துக்காகவே கர்த்தர் எடுத்த சபை. பெத்தேல்னா என்ன தெரியுமா?
அதன் மேல் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ண இடம் சாதாரண இடம் இல்லை. உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். கண்ணமூடி உங்க இணைக்கப்பட்ட கரங்களை அமுத்தி பிடிங்க. உங்க கையை பரிசுத்த ஆவியானவர் அமுத்தி பிடிக்கிறார். உங்க கையை அவர் அமுத்தி பிடிக்கிறார். சில சிறு பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கி வருகிறது. தீர்க்க தரிசன வரம் இறங்கி வருகிறது. தாங்க முடியாத அக்னி இறங்கி வருகிறது. அரே அலையாய் அலை அலையாய் அலை அலையாய். பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கரத்தை பிடிச்சது அவரு. பெற்றுக்கொள்ளுங்க. Receive receive receive. பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் அந்நிய பாஷை மாறுகிறது. உன் மேல் அவர் வச்சிருக்கிற அந்த கிருபை fire. நீ ஒரு அக்கினி ஜுவாலை. பாஸ்டர் இறங்குங்க. ஆமா பாஸ்டர் இறங்குங்க. உங்க மேல கைகளை வைங்க. ஒரு அபிஷேகத்தின் நதி அநேகர் மேல இறங்கி வருது. வாங்க. கைகளை உங்க மேல போதுகர்கள் வைக்கும் போது உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வருது. உங்க மேல உங்க மோசேக்கள் உங்க கைகளை நீட்டுகிறாங்க. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. வரிசையா தாங்கிக் கொள்ள முடியாத அபிஷேகம், தாங்கிக் கொள்ள முடியாத அக்கினி. பெற்றுக்கொள். Fire fire fire. அலை அலையாய் 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 அலை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அலை அலையாய் அலை அலையாய் Jesus அலை அலையாய் அலை அலையாய் 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 அலை அலையாய் அலையாய் அலை அலையாய். Receive. அலை அலையாய் 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 அலை அலையாய். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கு. தீர்க்க தரிசன வரத்தை சில பேர் மேல போடுறாரு. தைரியமா பேசுங்க. வாலிப பிள்ளையே தைரியமா பேசு.
சில பேருக்கு அந்நிய பாஷையினுடைய இன்டர்பிரிட்டேஷனை கத்த தருகிறார். நீ பேசுற அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானத்தை உன் வாயில போடுற. பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தை இழந்து விடாதே. நீ எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்படி கர்த்தர் உன்னை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். நீ இன்று முதல் உன் பேச்சிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஆவியிலும் கற்பிலும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மாதிரியாயிருப்பாய். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்க. எல்லாரும் உங்க வலது கரத்தை எடுத்து உங்க தலைமையில வைங்க. உங்க மேல அந்த அபிஷேகம் தங்குவதாக, நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் தங்குவதாக, அதை இழந்து விடக்கூடாது. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி, ஆசீர்வதி. அப்படியே ஜெப நிலைமையில இருப்போம்.